தெனாலி ராமனும் அரசனின் ரத்தின மோதிரமும். ஒரு நாள் விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் தன் விரலில் இருந்த அழகான ரத்தின மோதிரத்தை இழந்துவிட்டார். அரசன் மிகவும் கோபமடைந்தார். இது என் அரண்மனையில் யாரோ திருடியிருப்பார்கள், உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த செய்தி அரண்மனை முழுவதும் பரவியது. அனைவரும் அஞ்சியபடி இருந்தனர். அப்போது தெனாலி ராமன் சிரித்தபடி முன் வந்து, மகாராஜா, நான் ஒரு புத்திசாலி மந்திரம் சொல்லி திருடன் யார் என்பதை கண்டுபிடித்து தருகிறேன் என்றார். அரசன் ஆச்சரியப்பட்டார். சரி ராமா, உன் வழியில் செய் என்றார். அடுத்த நாள் ராமன் அரண்மனை தோட்டத்தில் 20 ஆட்களையும் ஒரு பெரிய மண்டபத்திலும் கூட்டி நிறுத்தினார். அவர் சொன்னார், இங்கே உள்ள ஒவ்வொருவரும் இந்த மந்திர குச்சியை எடுத்து வீட்டில் வையுங்கள். நாளை காலை உண்மையான திருடன் குச்சி 1 அங்குலம் நீளமாகி விடும். அனைவரும் பயந்தார்கள். அந்த இரவு திருடன் தனது குச்சியை 1 அங்குலம் குறைத்துவிட்டான். அது நீளமாகாது என நினைத்தான். அடுத்த நாள் ராமன் ஒவ்வொருவரின் குச்சியையும் பார்த்து சிரித்தார். அரசே, இதுதான் திருடன் என்று காட்டினார். அரசன் அதிர்ச்சியடைந்தார். எப்படி கண்டாய் என்று கேட்டார். ராமன் சிரித்து, மகாராஜா, குற்றமில்லாதவர்கள் தங்கள் குச்சியை மாற்றவில்லை. ஆனால் திருடன் பயந்ததால் தன் குச்சியை குறைத்தான் என்றார். அரசன் மகிழ்ந்தார். ராமனை பாராட்டினார். மோதிரத்தையும் திரும்ப பெற்றார். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. செர்ரி பிலாசம் நெறி. பொய்யானவன் எப்போதும் தன் செயலில் தானே சிக்கிக் கொள்வான்.